அல்லாஹ் தஆலா கூறுகிறான், லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, லா யஃப்கஹூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் நல்லதை சிந்திக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய ரசூலும் எதை ஏவினார்களோ, எதை விட்டு தடுத்தார்களோ அதை அவர்கள் சிந்தித்து நடக்க மாட்டார்கள். வலஹும் அயுனுல் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு அழகான இரண்டு கண்கள் இருக்கின்றன, லா யுப்சிரூன பிஹா, அதன் மூலம் அவர்கள் நல்லதை பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு அழகான காதுகள் இருக்கின்றன, செவி புலன்கள் இருக்கின்றன, அதன் மூலம் அவர்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை அவர்கள் அதன் மூலம் செவிமடுக்க மாட்டார்கள். இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் யார் தெரியுமா? உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் தான் கால்நடையை போன்றவர்கள். அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பல்ஹும் அதல், இல்லை அதை விடவும் கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த உலகத்திலே சொத்துக்காக வேண்டி போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய சொந்த இரத்த பந்தங்களை விட்டு பிரிகிறார். அது தாயன் அவர்களுக்கு தெரியாது, தந்தை என்று அவர்கள் உணர மாட்டார்கள். தன்னுடைய சொந்த சகோதரன் சகோதரி என்று பாராமல் சின்ன ஒரு சொத்துக்காக வேண்டி, உலகத்தின் சொற்ப இன்பத்துக்காக வேண்டி அவர்களிடம் பல நாட்கள் பல வருடங்கள் என்று அவர்களை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அல் அஸீஸில் கஃபார், முகவ்விரில் லைலி அலன் நஹார், வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وعلى آله وصحبه أجمعين. أما بعد، اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. قال الله تعالى في القرآن الكريم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் ஒரே நாயகன் அல்லாஹ்வின் மீது உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் இன்னும் அவர்களின் சஹாபா தோழர்கள் மீதும் இன்னும் யாரெல்லாம் அவர்களை மறுமை நாள் வரைக்கும் அச்சொட்டாக பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. வார்த்தைகளிலே மிகச் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய கலாமாகிய அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களிலே மிகச் சிறந்த வழிகாட்டல் எந்நேரத்திற்கும் எக்காலத்திற்கும் எடுத்து நடப்பதற்கு மிக பொருத்தமான வழிகாட்டல் எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல் என்றும், மார்க்கம் என்ற பெயரிலே மார்க்கத்திலே புதிதாக உட்புகுத்தப்பட்டவைகள் பித்அத்துக்கள், நூதனங்கள், அந்த பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள். அவ்வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமை நாளில் நரகத்தின் பால் இட்டு செல்லும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தையை கூறியவனாக இவ்ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் என் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய ரசூலும் எதை எமக்கு ஏவினார்களோ அதை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தும், எதை விட்டும் விலக்கினார்களோ அதை விட்டு எம்முடைய வாழ்க்கையை தவிர்ந்து கொள்வாரும்
ஏவிக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை படைத்தான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒரு விடயத்தை படைத்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஒரு அழிவு இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது, குல்லு மன் அலைஹா ஃபான், நிச்சயமாக அனைத்தும் அழிந்து விடக்கூடியது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். ஆனால் இன்று உலகத்திலே வாழக்கூடிய அதிகமான மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த உலகம்தான் நிரந்தரமானது, இந்த உலகத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை கிடையாது என்பதை போல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனிலே இந்த உலகத்தை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் அவன் எவ்வாறு தெரியுமா குறிப்பிடுகிறான்? வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹு வ லஇப் வ இன்னத் தாரல் ஆখিরাத லஹியல் ஹயவான் வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபு வலத் தாருல் ஆখিরাத்து கைருல் லில்லதீன யத்தகூன். இவ்வுலக வாழ்க்கை வெறும் கேலி கூத்தை தவிர வேறு இல்லை. இவ்வுலக வாழ்க்கை ஒரு சொற்ப இன்பமே தவிர வேறு இல்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் இதுதான் நிரந்தரமானது என்பதை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலக வாழ்க்கை யாருக்கு தெரியுமா? சூன பூஞ்சோலை என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர் என்றார்கள். இவ்வுலக வாழ்க்கை ஒரு முஃமினுக்கு சிறைச்சாலை என்றார்கள், ஒரு காஃபிருக்கு சூன பூஞ்சோலை என்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் என்று கூறும் பொழுது அவர்கள் எவ்வாறு தெரியுமா குறிப்பிட்டார்கள்? குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், நீ இந்த உலகத்திலே ஒரு பட்டட்டவனை போல் வாழ்ந்து கொள், ஓ ஆபிரி சபீல், அல்லது ஒரு வழிப்போக்கரை போல், ஒரு பிரியாணியை போல் வாழ்ந்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸிற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கூறும் பொழுது அவர்கள் எவ்வாறு தெரியுமா குறிப்பிட்டார்கள்? இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபாஹ் வ இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா, நீ மாலையை அடைந்தாய் என்றால் காலையை ஒரு நாளும் எதிர்பார்க்காதே. வைதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா, நீ காலையை அடைந்தாய் என்று சொன்னால் நீ ஒரு நாளும் மாலையை எதிர்பார்க்காதே. அந்த அளவுக்கு உன்னுடைய மரணத்தை எதிர்பார் என்றார்கள். ஏனென்றால் எந்த நேரத்தில் மரணம் வரும் என்று தெரியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழும் பொழுது தன்னை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்த, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த நபிமார்கள், சஹாபாக்கள், அவர்களையே அல்லாஹு தஆலா சோதித்திருக்கிறார், மிகவும் கடுமையாக சோதித்திருக்கிறார். அந்த நேரத்திலே அவர்கள் பொறுமையாக இருந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த உலக வாழ்க்கை என்பது பொய்யான ஒரு வாழ்க்கை, இதற்கு பின்னால் இருக்கின்றது, அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். எனவே தான் அவர்கள் அந்த சோதனைகளை எல்லாம் அவர்கள் பொறுத்திருந்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இன்று உலுல் அஸ்ம் என்று சொல்கிறோமே, முஹம்மது, ஈசா, மூசா, இப்ராஹிம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமானது அல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பிரட்டி பாருங்கள், 950 வருடங்கள் தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி தஅவா செய்கிறார்கள். ஆனால் தன்னுடைய மனைவி கூட, தன்னுடைய பிள்ளை கூட அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு கஷ்டம். ஆனால் பொறுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை பிரட்டி பாருங்கள்.
சோதனைக்காகவே படைக்கப்பட்டவர், சோதனைக்காகவே தேர்வு செய்யப்பட்டவர். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எவ்வாறு தெரியுமா குறிப்பிடுகிறான்? வைதிபு தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபதம்மஹுன். அவருடைய ரப்பு அவரை பல கட்டளைகளை கொண்டு சோதித்தான். அவரை பல கட்டளைகளை கொண்டு சோதித்தான். அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகான முறையில் அதை பூர்த்தி செய்தார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களை எல்லாம் தாண்டி நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி அவர்கள் பட்ட கஷ்டம், பல நாட்கள் பட்டினியிலே வாடினார்கள். தன்னுடைய ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் பொறுத்தார்கள். அவருடைய உள்ளத்திலே இருந்தது ஒன்றே ஒன்றுதான், இந்த உலக வாழ்க்கை பொய்யானது, இந்த உலகத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்களோடு இருந்த அந்த சஹாபா சமுதாயம் அவர்களுடைய வாழ்க்கையும் அவ்வாறு தான் இருந்தது. இஸ்லாம் என்று வந்துவிட்டால், மார்க்கம் என்று வந்துவிட்டால் எதையுமே துச்சமாக மதித்தார்கள். உயிரை துச்சமாக மதித்தார்கள். உறவை விட்டு பிரிந்தார்கள். சொத்துக்களை வாரி வழங்கினார்கள். எதையும் அவர்கள் இழக்க தயாரானார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெட்டிலிருந்து செலவு செய்யாத வரை நீங்கள் இஸ்லாத்திலே பரிபூர்ணமாக நுழைய மாட்டீர்கள், நன்மையை எத்திக்கொள்ள மாட்டீர்கள் என்ற அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகிறார். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஓடோடி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே இவ்வாறு ஒரு வசனம் இறங்கி இருக்கிறதா என்று கேட்கிறார். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் என்று சொல்ல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் விருப்பமான தோட்டம், எனக்கு மிகவும் விருப்பமான சொத்து இருக்கிறது என்றால் அது என்னுடைய இந்த பைரஹா எனக்கூடிய என்னுடைய இந்த தோட்டம் தான் என்றார்கள். இதை நான் இப்போதே அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடுகிறேன் என்றார்கள். இவ்வாறு தான் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தபூக்குடைய யுத்த காலம் மிகமே ஒரு கஷ்டமான ஒரு காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹாபாக்களை பார்த்து சதகா செய்யுமாறு ஏவுகிறார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே தனது உள்ளத்திலே எண்ணிக்கொள்கிறார்கள், இன்றைக்காவது நான் அபூபக்கரை முந்திவிட வேண்டும் என்ற ஆசையிலே ஓடோடி சென்று தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய சொத்திலே அரைவாசி பகுதியை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தாட்டுகிறார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், மா அபுகைத லி அஹ்லிக யா உமரே, உன்னுடைய குடும்பத்துக்காக நீ எதை மிஞ்சி வைத்துவிட்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அபுகைது லஹும் மிஸ்லஹு என்றார்கள். அவர்களுக்காக வேண்டி இதே போன்ற ஒரு அரைவாசி பகுதியை நான் மிஞ்சி வைத்து விட்டு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வருகிறார்கள். அவர்கள் வந்து அவர்களுடைய சொத்திலே அவருடைய சதகாயை அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதே கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை பார்த்து கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், மா அபுகைத லி அஹ்லிக யா அபூபக்கர், அபூபக்கரே, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ அதை எங்கே வைத்து விட்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியமான ஒரு பதிலை கூறுகிறார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அபுகைது லஹுமுல்லாஹ் வ ரசூலா, நான் எனது குடும்பத்திற்காக அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் மிஞ்சி வைத்து விட்டு வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே என்றார்கள். அப்பொழுதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள்,
எண்ணினார்கள். இதற்கு பின்னால் அபூபக்கரை என்னால் முந்த முடியாது என்று எண்ணுகிறார்கள். அன்றைய தினம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த சதகாவை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 950 ஒட்டகங்களும் 100 குதிரைகளும் 1000 தீனார்களும் அந்த யுத்தத்துக்காக வேண்டி அவர்கள் செலவழித்தார்கள். அதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மா தர்ர உஸ்மான மா அமில பஅத ஹாதல் யௌம். இன்றைய நாளுக்கு பின்னால் உஸ்மானை எந்த தீங்கும் தீண்டாது என்றார்கள். உஸ்மானுக்கு எந்த பாவம் கிடையாது என்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு தான் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. முஸ்அப் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்துக்கு முன்னால் வசிக்கும் பொழுது மிகவும் ஒரு பணக்காரராக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய இறுதி கட்டம் ஊதிலே அவர் மரணிக்கும் பொழுது அவர் ஷஹீதாக்கப்பட்டதன் பின்னால் அவருடைய கஃன் எவ்வாறு செய்யப்பட்டது? தலையை மூடினால் கால் விளங்குகிறது, காலை மூடினால் தலை விளங்குகிறது. இவ்வாறு தான் அவர்களுடைய இறுதி கட்டம் காணப்பட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹைபருடைய நேரத்திலே ஹைபருடைய யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரிலே ஒரு பகுதியை வெற்றி கொண்டதன் பின்னால் அதனுடைய கனிமத் பொருட்களை பங்கு பிரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு சஹாபியை கூப்பிட்டு இது உன்னுடைய கனிமத் என்று கொடுக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த சஹாபி கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இதற்காக வேண்டி வரவில்லை. நான் வந்ததெல்லாம் என்னுடைய இந்த இடத்திலே நான் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தன்னுடைய களத்து பகுதியை காட்டி அவர்கள் சொன்னார்கள். அடுத்த நாள் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யுத்தம் நடைபெற்றதன் பின்னால் அந்த சஹாபியை தேடுகிறார்கள், காணவில்லை. பின்பு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதை அவர்கள் எந்த இடத்திலே குத்தி ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ அதே இடத்தில் குத்தி ஷஹீதாக்கப்பட்டு கிடந்ததை அவர்கள் பார்த்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு தான் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. இஸ்லாம் என்று வந்துவிட்டால், மார்க்கம் என்று வந்துவிட்டால் அவர்கள் எதையுமே இழக்க தயாரானார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த உலக வாழ்க்கை பொய்யானது, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை என்பதை அவர்கள் நம்பி இருந்தார்கள். அல்லாஹு தஆலா இவர்களை பார்த்து என்ன கூறுகிறான் தெரியுமா? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், யார் நாளை மறுமை நாளில் அவனுடைய ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்து தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அவருடைய ஒதுங்கும் தலம் எது தெரியுமா? ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, நிச்சயமாக அவர் ஒதுங்கும் தலம் சுவர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே தான் அவர்கள் உள்ளத்திலே இருந்தது ஒன்று தான், நான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. எனவே தான் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்களும் இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்காக வேண்டி எம்முடைய இந்த உலக வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்வோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற அதிகமான மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு மௌத்தொன்று இல்லை என்பதை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு மரணம் என்ற ஒன்று இருக்கிறது, மறுமை என்ற ஒன்று இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா மீண்டும் மீண்டும் யாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்களை பொறுத்தவரையில் அவர்களிலே 2 சாரார் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு சாரார் என்ன தெரியுமா? ஒரு சாரார் யார் தெரியுமா? அவர்கள் தான் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தான் அதிகமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
அவர்களுக்கு தெரியாது. நான் செய்தது பாவம் என்று கூட அவர்களுக்கு தெரியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும் நான் செய்தது பாவம், ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் தெரிந்தும் கூட அவர்கள் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இவர்களை பார்த்து குர்ஆனிலே என்ன கூறுகிறான் தெரியுமா? அல்லாஹு தஆலா கூறுகிறான், லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அஅயுனுல் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அதல். அல்லாஹு தஆலா கூறுகிறான், லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, லா யஃப்கஹூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் நல்லதை சிந்திக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலாவும் அவனுடைய ரசூலும் எதை ஏவினார்களோ எதை விட்டு தடுத்தார்களோ அதை அவர்கள் சிந்தித்து நடக்க மாட்டார்கள். வலஹும் அஅயுனுல் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு அழகான இரண்டு கண்கள் இருக்கின்றன, லா யுப்சிரூன பிஹா, அதன் மூலம் அவர்கள் நல்லதை பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு அழகான காதுகள் இருக்கின்றன, செவி புலன்கள் இருக்கின்றன, அதை அவர்கள் அதன் மூலம் அவர்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை அவர்கள் அதன் மூலம் செவிமடுக்க மாட்டார்கள். இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் யார் தெரியுமா? உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் தான் கால்நடையை போன்றவர்கள். அல்லாஹு தஆலா கூறிவிட்டு அல்லாஹு தஆலா கூறுகிறான், பல்ஹும் அதல், இல்லை அதை விடவும் கேவலமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களிடம் உலக மோகம் வந்துவிட்டது. உலகத்தை எவ்வளவெல்லாம் அனுபவிக்க முடியுமோ, உலகத்தை எவ்வளவெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அவ்வளவெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்ற பேராசை வந்துவிட்டது. மௌத்தை மறந்து விட்டார்கள், மறுமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாள் நெருங்கிவிட்டால் எங்களிடத்தில் வஹ்ன் என்ற நோய் பரவும் என்றார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், இந்த வஹ்ன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பதில் என்ன தெரியுமா? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத் என்றார்கள். உலக மோகமும் மரணத்தை வெறுப்பதும் என்றார்கள். இந்த உலகத்திலே பார்க்கிறோம், இந்த உலகத்திலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உலக மோகம் அவர்களை எஞ்சிவிட்டது, மரணத்தை மறந்து விட்டார்கள். மரணத்தை மறந்தது போல் சிலர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு தான் அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் பொய்யானது, மௌத் என்ற ஒன்று இருக்கிறது, மறுமை தான் உண்மை என்பதை அவர்களை இந்த உலக மோகம் மறைத்து விட்டது. இதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், முதலாவதாக பிழையான பின்பற்றுதல். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதரும் எதை எமக்கு ஏவினார்களோ, எதை விட்டு எம்மை தடுத்தார்களோ அதை நான் எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்காமல் இன்று நாங்கள் இந்த உலகத்திலே யாரை நேசிக்கிறோமோ, அது திரைப்பட நடிகனாக இருக்கலாம், விளையாட்டு வீரனாக இருக்கலாம், இன்னொரு யாராக இருக்கலாம், அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஸ்டைலிலே வாழ்கிறார்களோ அந்த ஸ்டைலிலே நானும் வாழ வேண்டும் என்ற ஆசையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த உலகத்திலே இந்த முஸ்லிம் உம்மத்தை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள், சீரியல்கள் போன்றவற்றை அவர்கள் பார்த்துவிட்டு அவர்கள் அதை பார்த்துவிட்டு இஸ்லாத்திலே குறை காணுகிறார்கள். இஸ்லாத்திலே இவ்வாறு ஒரு சுதந்திரம் இல்லை என்று அவர்கள் உணர்ந்து இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக என்னவென்றால் அவர்கள் நானும் இந்த உலகத்திலே ஒரு பணக்காரனை போல வாழ வேண்டும் என்ற பேராசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து மாலை வரை பணத்தை சம்பாதித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சிலர் நான் எவ்வாறெல்லாம் உழைக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் உழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு தான் இவருடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் தானே,
காலை வேளையில் ஒரு பறவை தன்னுடைய கூட்டிலிருந்து வயிற்றிலே ஒன்றுமே இல்லாத நிலைமையில் பறந்து சென்றுவிட்டு மாலை தன்னுடைய கூட்டையை அடையும் பொழுது வயிறு நிரம்பிய நிலையில் வந்து அடைகிறது. அதை போன்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். எப்போதென்றால் நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதே போன்று ரிஸ்க் அளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே. இந்த உலகத்திலே சொத்துக்காக வேண்டி போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய சொந்த இரத்த பந்தங்களை விட்டு பிரிகிறான். அது தாய் என்று அவர்களுக்கு தெரியாது, தந்தை என்று அவர்கள் உணர மாட்டார்கள். தன்னுடைய சொந்த சகோதரன் சகோதரி என்று பாராமல் சின்ன ஒரு சொத்துக்காக வேண்டி உலகத்தின் இன்பத்துக்காக வேண்டி அவர்களிடம் பல நாட்கள் பல வருடங்கள் என்று அவர்களை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமை என்ற உணர்வு மறக்கடிக்கப்பட்டு இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்வை யாஃபப்படுத்துவதை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் பற்றி எவ்வளவுதான் ஞாபகப்படுத்தினாரும் அவர்களை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இவர்களை பார்த்து குர்ஆனில் எவ்வாறு தெரியுமா குறிப்பிடுகிறான்? அல்லாஹு தஆலா கூறுகிறான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா. அல்லாஹு தஆலா கூறுகிறான் வமன் அஅரத அன் ذிக்ரி, யார் என்னை யாஃபப்படுத்துவதை விட்டு புறக்கணிக்கிறாரோ, நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, நிச்சயமாக அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அவர்களை எவ்வாறு தெரியுமா நாங்கள் மறுமையிலே எழுப்பட்டுவோம்? வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நிச்சயமாக நாங்கள் அவர்களை வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, அவர்களை நாங்கள் குருடர்களாக மறுமையில் எழுப்பட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ் தஆலாவை பார்த்து கேட்பான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா வகது குந்து பசீரா. அவர்கள் கேட்பார்கள், என்னுடைய ரப்பே, எங்களுடைய ரப்பே, நாங்கள் உலகத்திலே வாழும் பொழுது பார்வையுள்ளவராக அழகாக பார்க்கக்கூடியவராக இருந்தோமே, ஏன் எங்களை இவ்வாறு எழுப்பட்டினாய் என்று கேட்பார்கள். அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே குறிப்பிடுவான், கால கதாலிக், அது அவ்வாறு தான். அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா, என்னுடைய அத்தாட்சிகள் என்னுடைய ஆயத்துக்கள் உன்னை வந்து அடைந்தன. ஃபனசீதஹா, நீ அதை மறந்து விட்டாய். வகதாலிகல் யௌம துன்சா, அதே போன்று இன்றையுடைய நாள் நான் உங்களை மறந்து விட்டேன் அல்லாஹு தஆலா குறிப்பிடுவான். என்னையும் உங்களையும் இந்த கூட்டத்தில் இருந்து அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நானும் நீங்களும் நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கும் போதெல்லாம், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்க வேண்டிய விடயம், முக்கியமான ஒரு விடயமாக, யா அல்லாஹ், இந்த உலக மோகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு, இந்த உலக மோகத்துக்கு நான் அடிபணிவதை விட்டு என்னை பாதுகாத்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எம்முடைய ஒவ்வொரு துஆவிலேயும் கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக மோகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று நாளை மறுமை நாளில் வெற்றி பெற்ற கூட்டத்திலே நாம் ஆகிவிடுவதற்கு ஏகவல்ல நாயகன் அருள் புரிவானாக. வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.